ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட மாதிரி 2026ஆம் ஆண்டுக்கான இலங்கையினுடைய பட்ஜெட் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்பட்ட அதே விடயங்கள் பல்வேறுபட்ட கொடுப்பனவுகள், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அறிவிப்புகள், மக்களுக்கு அதை வழங்குவோம் இதை வழங்குவோம் என்ற பல்வேறுபட்ட கடந்த கால அரசாங்கங்கள் எவ்வாறான தீர்மானங்கள் கொண்டு வந்ததோ அதே அடிப்படையிலான தீர்மானங்கள் தான் தற்போதைய அரசாங்கம் கொண்டு வந்திருக்குது. வெவ்வேறு வகையான பெயர்களில் வெவ்வேறு வகையான டேர்ம்ஸை பயன்படுத்தி வந்திருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நன்மையான விடயங்கள் தரப்பட்டிருக்கு. நான் இந்த வீடியோவில் வந்து 30 அரசினுடைய அறிவிப்புக்கு மிக முக்கியமான அறிவிப்புக்கு தொடர்பான விடயங்களை பட்டியல்படுத்தியிருக்கிறேன். அது தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் இங்கே கதைக்கவும் போகிறோம். மிக முக்கியமாக இந்த நடவடிக்கைகள் இந்த விடயங்கள் வந்து நடைமுறைக்கு சாத்தியமானதா இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய வீடியோவை பார்க்காதாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். ஸோ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இதில் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற திட்டம் தான் குறைந்த வருமானம் பெறுகின்ற நபர்களுக்கான இன்டர்நெட் வசதிகள். அதாவது பாடசாலை மாணவர்கள் அவர்களுக்கான அஸ்வத்தாம திட்டத்தின் ஊடாக குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கான இணைய வழி கற்கைக்கான உதவுகின்ற நடவடிக்கைகள் அல்லது அதுக்கான நடவடிக்கைகளுக்கான வசதி வாய்ப்புகளை வழங்குவதற்கான நடவடிக்கை இடம்பெறப்படுறது. இதற்கான வவுச்சர்ஸ் வழங்கப்படுறது. அதாவது ப்ராட்பேண்ட் வவுச்சர்ஸ்னு சொல்லப்படுற இந்த வவுச்சர்ஸ் குறைந்த வருமானம் பெறுகின்ற அஸ்வத்தாம் இந்த திட்டத்தின் ஊடாக வழங்கப்படுகின்றது. இது மட்டும் இல்லாமல் 2026ஆம் ஆண்டில் வந்து டிஜிட்டல் என்ஐசி, இந்த என்ஐசி தொடர்பான பல்வேறுபட்ட திட்டங்கள் கடந்த 2024ஆம் ஆண்டிலிருந்து அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இது 2026ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும் அல்லது அதற்கான வழங்குவதற்கான நடவடிக்கை இடம்பெறும் மார்ச் மாதம் 2026இல் இந்த டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டை வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுமான வீடியோ பழைய வீடியோவில் இருக்குது. மேலும் பல்வேறுபட்ட இதுமான விடயங்களை எதிர்வரும் வீடியோக்குள்ளே போடலாம், வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த திட்டத்துக்கு இந்தியாவினுடைய அனுசரணையை பெற்றுத்தான் இந்த டிஜிட்டல் நேஷனல் ஐடென்டிட்டி கார்டு வழங்கப்பட போகுது. இது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக ஒரு எல்லாரும் உற்று நோக்கப்பட்டது தான் இந்த பெட்ஸுக்கான ஒரு பெட்ஸ் இறந்தது பிறகு அவர்களுக்கான ஒரு மயானம் ஒன்று அறிமுகப்படுத்துறதுக்கான நடவடிக்கை இடம்பெற போகுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சர்வீசஸ், அதாவது இந்த செரமனி சர்வீசஸ் எல்லாமே வந்து 2026ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் அதற்கான நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் இதற்கான ஒரு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இலங்கையுடைய வரலாறுல மிக முக்கியமானது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்லப்படுகின்ற இந்த சுற்றுப்புறச்சூழலை பாதுகாத்த அதன் அடிப்படையிலான விவசாய நடவடிக்கைகளுக்காக 800 மில்லியன் ரூபாயினை 2024ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் லோனாக, அதாவது சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் லோன் ஃபண்டுக்காக அரசாங்கம் ஒதுக்கி இருக்குது. இதன் மூலம் விவசாயம் மேற்கொள்கின்றவர்கள் இந்த இயற்கை வழி விவசாயமாக இருக்கலாம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் விவசாயமாக இருக்கலாம், இவர்களுக்கான லோனை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை அடுத்து ராமா தொடர்பான விடயங்கள், அதாவது ஆர்டிஸ்ட் இந்த இதோட கல்ச்சரல் ஈவெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 50 மில்லியன் ரூபாயினை அலோகேட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. இது வந்து எங்களுடைய கலாச்சார ராமாக்களை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் நடனக்குழுக்கள் சினிமாட்ரிக்கல் பகுதிகளை வந்து அபிவிருத்தி செய்யணும், டெவலப் பண்ணி கொண்டு போகணுன்றது நோக்கத்தில் இந்த நிதி ஒதுக்கீடு மிக முக்கியமாக இடம்பெற்றிருக்குது. இந்த நிதி ஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக சினிமா துறைக்கானதாக அமைந்திருக்கு. அதே மாதிரி கடந்த இந்த தற்போது இருக்கிற NPP அரசாங்கம் கொண்டு வந்த இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேறு திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடு 6500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதாவது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் 2025ஆம் ஆண்டினுடைய ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பல்வேறுபட்ட விமர்சனங்களுக்கு மத்தியில் தற்பொழுது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டமான நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. ஆரம்ப காலங்களில் வாகனங்களில் இந்த டயர்கள் அகற்ற விமர்சனங்கள் இருந்தாலும் அவை நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. ஸோ அதற்கான நிதி ஒதுக்கீடு அட்பாற்பட்டு இலங்கையுடைய கடனானது 2032ஆம் ஆண்டு 90% குறைப்பதற்கு, அதாவது எங்களுடைய GDP 90% கீழ் குறைக்கிறதுக்கான நடவடிக்கைகள், அதற்கான நிதி ஒதுக்கீடுகள், அந்த கடனை மீளச் செலுத்துறதுக்கான கடன் மீள் செலுத்தல் திட்டம் மற்றும் அதற்கான வட்டி மீள் செலுத்தல் திட்டத்துக்கான நிதியும் இங்கே ஒதுக்கீடுபட்டப்பட்டிருக்கு. அதற்கான இலக்காக 2032ஆம் ஆண்டு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இந்த 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் அங்கவீனமானவர்கள் ஊனமுற்றவர்களுக்கான நிதி ஒதுக்கீடு, இவர்களுக்கான அந்த கம்யூனிட்டிஸுக்கான நிதி ஒதுக்கீடு வந்து 1000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய இந்த சொசைட்டிக்குடைய அசிஸ்டபிலிட்டி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட கம்யூனிட்டியினுடைய டெவலப்மெண்ட்ஸ், அவங்களோட அந்த கம்யூனிட்டிஸ் தேவையான ஃபண்ட்ஸ் வசதிகள் வழங்குகிற நோக்கத்தில் இந்த நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்குது. ஆகவே ஊனமிற்றவர்கள்
மற்றும் விசேட தேவையுடையவர்களுக்காக இந்த நிதி ஒதுக்கீடு 2026ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியாக எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம் தான் அரச உத்தியோகத்தருக்கான ஒவ்வொரு முறை பட்ஜெட்டிலும் வழங்கப்படுகின்ற மீண்டும் அந்த பண்டிகை கால கொடுப்பனவு அல்லது பண்டிகை காலத்துக்கான அட்வான்ஸ் கொடுப்பனவாக 10,000 ரூபாயில் இருந்து அது 10,000 15,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருக்குது. இது அரச உத்தியோகத்தர்களுக்கான அவர்களுடைய சம்பளத்துக்கு மேலதிகமாக வழங்கப்படுகின்ற இந்த பண்டிகை கால விசேட கொடுப்பனவு திட்டத்தில் இது வழங்கப்பட்டது. இதற்கான நிதி ஒதுக்கீடும் இந்த 2026ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்குது. அதே சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2026ஆம் ஆண்டில் புதிதாக ஹவுசிங் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணப்படுது. இதற்காகவும் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற ஹவுசிங் ப்ரோக்ராம் கன்ஸ்ட்ரக்ஷனில் பாதியில் இருக்கிற அந்த கட்டி கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிறது எல்லாமே சேர்த்து 27,000 புதிய வீடுகள் கட்டுவதற்கான திட்டம், அதற்கான பட்ஜெட்டுக்கான நிதி ஒதுக்கீடும் இங்கே இடம்பெற்றிருக்குது. இது தொடர்பான விடயங்கள் வீடமைப்பு மற்றும் குடிசனம் அமைச்சின் ஊடாக மிக முக்கியமாக பெரும்பாலும் தீர்மானிக்கப்படும், பெரும்பாலும் கதைக்கப்படும். எனவே மிக முக்கியமான ஒரு விடயமாக இது கருதப்படுகிறது. இதற்கு அடுத்த கட்டமாக பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினுடைய 2வது டெர்மினல் 2க்கான டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் இது இடம்பெறப் போகுது. அதாவது இந்த விமான நிலையத்தினுடைய அபிவிருத்தி, விமான நிலையத்தை மேலும் விரிவாக்குறதுக்கான திட்டம், சர்வதேச விமான நிலையங்களுக்கு ஏற்ற மாதிரியான விரிவாக்குகின்ற திட்டத்தினுடைய 2வது பகுதி, அதாவது டெர்மினல் 2 என்று சொல்லப்படுகிற ஸ்பேஸ் 2. இதற்கான திட்டமும் 2026ஆம் ஆண்டில் ஆரம்பத்திலேயே இதற்கான அங்குராப்பணம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதம் இடம்பெறலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேரவாவியை ஒட்டி இருக்கின்ற அபிவிருத்திக்காக, இந்த அபிவிருத்தியை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் தற்பொழுது சுற்றுலாத்துறை மிக மிக வேகமாக வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வருது. அவர்களுக்காக 2,500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் பேரவாவினுடைய டெவலப்மெண்ட் செய்யறதுக்கான திட்டம். இது டூரிசம் மையமாக கொண்ட டூரிஸ்ட் இலங்கைக்கு வருவதற்கும் அவர்களை கவர்கின்ற நோக்கத்திலையும் ஒரு மிகச்சிறந்த முதலீட்டு திட்டமாக இது நான் வரவேற்கிறேன். ஸோ அந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த கால்நடை வளர்ப்புகள் அதற்கான கால்நடை வளர்ப்பு தொடர்பான பல்வேறுபட்ட பிரச்சனைகள், அதற்கான பல்வேறுபட்ட ஆக்ஷன்ஸ் பெற்றுக்கொண்டு அதோட ஊழல் நடவடிக்கைகள் ஏற்கனவே பழைய அரசாங்கங்களுடைய கடந்த கால அரசாங்கங்களுடைய விடயங்களாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தற்பொழுது 1,000 மில்லியன் ரூபாய் இதற்கான நிதி ஒதுக்கீடாக வழங்கப்பட்டிருது. கால்நடைகளுடைய இந்த பண்ணை தொழில் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான பண்ணை உற்பத்தியாளர்கள் அல்லது பண்ணையாளர்களுக்கான தொழில் வாய்ப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அது தவிர அதிகமாக எல்லா பட்ஜெட்லையும் கொண்டு வரப்படுகின்ற மாப்போல புலமை பரீட்சை, அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கான அலவன்ஸை பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கான அலவன்ஸ் இது ஏற்கனவே வழங்கப்படுகின்ற தொகையோட மேலதிகமாக 2,500 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வழங்கப்படும் என்று சொல்லியும், யார் மாப்போல புலமை பரீட்சையில் பெற்றிருக்கிறீங்களோ அவைகளுக்கு 2,500 ரூபாய் மேலதிகமாக மாதாந்த கொடுப்பனை வழங்கவும் இந்த திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு அடுத்த கட்டமாக 2025ஆம் ஆண்டிலேயே மிக முக்கியமாக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தான் இந்த கோப்பே திட்டம். இந்த கோப்பே என்றது ஆன்லைன் மூலமான அரச நிறுவனங்களுக்கு நிதி செலுத்துகின்ற திட்டத்தினுடைய அடுத்த கட்டமாக அரசுடைய பெரும்பாலான சேவைகள் எல்லாமே இந்த டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டத்தின் ஊடாக கொண்டு வரப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஏற்கனவே பல்வேறுபட்ட அரச திணைக்களங்கள், அரச கூட்டு ஸ்தாபனங்கள், அரச நிறுவனங்கள், அரச கம்பெனிகள் தங்களுடைய திட்டங்கள் இந்த கோப்பை திட்டத்துக்குள்ள உள்வாங்கப்பட்டிருந்தாலும் ஏனைய அரச நிறுவனங்களும் இந்த திட்டத்துக்குள்ள வரும் அரசினுடைய அனைத்து கொடுப்பனவுகளும் பெரும்பாலும் டிஜிட்டல் மயமாக்கம் இடம்பெறும் என்று சொல்லி இந்த 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இந்த டிஜிட்டல் மயமாக்கத்துக்கு அதிக அளவு பங்களிப்பு வழங்கப்படுது. என்பிபி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு டிஜிட்டல் மயமாக்கத்துக்கு அதிகளவான சந்தர்ப்பம், அதிகளவான பங்களிப்பு வழங்க கொண்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் முழு நாடும் ஒன்றாக, அதாவது ரத்தம எக்கத்த என்ற அந்த கன்செப்டின் அடிப்படையில் இந்த ப்ரோக்ராமுக்காக 2,000 மில்லியன் இலங்கை ரூபாய்கள் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்குது. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறைச்சாலைகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏனைய பகுதிகளில் இருக்கிற அந்த நிறுவனங்களுக்கும், அதே மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள், இந்த போதைப் பொருளில் பாதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும், சமூக பிரச்சனைகளுக்குமான தீர்வாக அதற்கான நடவடிக்கைகளை சரியாக மேற்கொண்டு சமுதாயத்தை மேலும் கட்டி எழுப்புறதுக்கான ஒரு திட்டமாக இந்த 2,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குது. அதாவது முழு நாடும் ஒன்றாக என்ற திட்டத்துக்காக
இது வந்து என்பிபி அரசாங்கம் இதுவும் வந்து அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு புதிய ஒரு திட்டம் வந்து 2025ஆம் ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இந்த திட்டத்துக்காக 2026ஆம் ஆண்டு 2வது அரச பட்ஜெட்டில் இந்த நடப்பு அரசின் பட்ஜெட்டில் வந்து இந்த திட்டத்துக்கான நிதியினை இங்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. மிகவும் குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டிய விடயம், இந்த திட்டத்தின் மூலம் போதைப்பொருளுடைய ஒழிப்பு, போதைப்பொருளுடன் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வு காணணும், இவை எல்லாமே வந்து இங்கே குறிப்பிட்டு சொல்லப்பட போகின்றது என்றதான் மிக முக்கியமான ஒரு விடயம். அதே அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடசாலை பின்தங்கிய பாடசாலைகளில் இருக்கின்ற ஆசிரியர்கள், கல்வி கற்கின்ற ஆசிரியர்களுக்கான நிதி உதவி, அதாவது மேலதிகமான ஒரு கொடுப்பனவாக 1500 ரூபாயாக வழங்கப்பட போகுது. இது 20 வருடங்களுக்கு பிறகு தற்பொழுது முதன்முறையாக இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படுது நினைக்கிறேன் நான். 1500 ரூபாய் மேலும், அதாவது சொல்லுவோம் ரிமோட் ஏரியான்னு சொல்லுவோம், வில்லேஜ் பகுதி அல்லது வந்து பின்தங்கிய பகுதிகளில் இருக்கிற ஆசிரியர்களுக்கான திட்டம் வழங்கப்படுது. அதோட இந்த மிக முக்கியமாக புகையிரத கடவைகள், அதாவது பாதுகாப்பற்ற புகையிரத கடவைகளில் அந்த கேட்ஸ் இருக்கிற ஊழியர்களுக்கான நிதி திட்டமாக அவர்களுடைய அந்த வேலை நேரத்தின் அடிப்படையில் அதற்கான நிதி திட்டம் வழங்கப்பட போகுது. அந்த அடிப்படையில் அவர்களுக்கான நிதி ஒதுக்கீடு 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. இதன் மூலம் அவர்களுடைய மாதாந்த அலவன்ஸ் வந்து டபுள் மடங்காக படப்போகுது. ஏற்கனவே 1000 ரூபாய் பெற்ற ஒருவருடைய சம்பளம் தற்பொழுது 2000 அதிகரிக்கப்பட்டது. மிக முக்கியமான விடயம், ஏற்கனவே ஒரு 7500 ரூபாய் பெற்ற ஒருவருக்கான சம்பளம் தற்பொழுது 15,000 ரூபாயாக 8 ஹவர்ஸ் வேலை செய்கின்ற ஒருவருக்கு இந்த சம்பளம் வழங்க காத்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த 1990 என்ற திட்டம் ஆம்புலன்ஸ் சேவை, இந்த ஆம்புலன்ஸ் சேவைக்கான நிதி ஒதுக்கீடாக மிக முக்கியமாக 4.2 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. 4.2 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு 2026ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. அத்துடன் இலங்கையினுடைய பொருளாதாரத்தின் மிக மிக பாதிப்பை ஏற்படுத்துகின்றபடி இந்த பணவீக்கம், அந்த பணவீக்கத்தினுடைய அளவை வந்து 5% குறைவாக பேணுவதற்கான ஒரு திட்டத்தை வந்து அன்னூர் அரசாங்கம் கொண்டு வந்திருக்குது. 2026ஆம் ஆண்டில் இதற்கான பணவீக்க வீதம் 5% விட குறைவாக பேணப்படும் என்று சொல்லப்பட்டது. அதாவது ஒரு நாட்டினுடைய பொருட்கள் சேவையுடைய விலைவாசியினுடைய அதிகரிப்பு, தொடர்ந்தேர்ச்சியான அதிகரிப்பை வந்து கட்டுப்படுத்துறது மூலம்தான் இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். ஆகவே இவ்வாறான கட்டுப்படுத்தல் இடம்பெறும் என்றது ஒரு வகையான உறுதியாக இங்கே வழங்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் பணவீக்கமானது 5% விட குறைவாக வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே இது மிக முக்கியமாக பொருளாதார நிபுணர்களால் உற்று நோக்கப்படுகின்ற, அதிக அளவில் அக்கறை செலுத்தப்படுகின்ற ஒரு விடயமாக இந்த பணவீக்கத்தினுடைய குறைவு வீதம், எதிர்பார்க்கப்படுகின்ற குறைவு வீதம் அமைஞ்சிருக்குது. இது நடைமுறைக்கு சாத்தியமா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்றால் பணவீக்கத்தினுடைய மாற்றம் பொறுத்த வரைக்கும் இலங்கையுடைய அனைத்து விதமான பொருளாதார நடவடிக்கைகளும் அடிப்படையில் அமைஞ்சிருக்கின்றது மிக முக்கியம். மெரின் டிரைவ் ரோட் வந்து டெவலப்மெண்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து எப்படின்னு சொன்னால் கொழும்பு போர்ட் சிட்டி வரைக்குமான டெவலப்மெண்ட்டாக இது இருக்கும். அதாவது மெரின் டிரைவ் ரோட் வந்து கொழும்பு போர்ட் சிட்டி வரைக்குமாக நீட்டிக்கப்படுகின்ற அல்லது வந்து அந்த பாதையை வந்து அபிவிருத்தி செய்கிற நடவடிக்கை இடம்பெற போகுது. ஏற்கனவே கடந்த அரசாங்கம் கூட மெரின் டிரைவில் இருந்து போர்ட் சிட்டிக்கான சுரங்க வழி பாதைகள் அமைக்கிறதுக்கான திட்டங்கள் கொண்டு வந்த வேணும். ஆனால் அது நடைமுறையில் எங்கேயுமே சாத்தியம் அமையலை. ஆகவே பார்க்கலாம், நடைமுறைக்கு சாத்தியமா இல்லையான்னு பார்க்கலாம். இதுக்கு அடுத்ததாக இலங்கையுடைய விமான சேவையில் வந்து $210 மில்லியன் இலங்கையுடைய விமான சேவையுடைய கடனை மீள செலுத்துறதுக்கான அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கடனை ரீஷெடியூல் செய்கிறதுக்கான, மறுசீரமைக்கிறதுக்கான இயராக 2026ஆம் ஆண்டு வருஷம் இருக்கும் அல்லது நடவடிக்கை இருக்கும் என்று சொல்லியும் இங்கே மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இலங்கையுடைய விமான சேவையினுடைய ஸ்ரீலங்கன் விமான சேவையினுடைய இந்த கடன் மறுசீரமைப்பானது அதனுடைய நிர்வாக நடவடிக்கைகளை மேலே முன்னோக்கி கொண்டு செல்றதுக்கு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அவன் நிர்வாக நடவடிக்கை ஏற்படுகின்ற இந்த குழப்ப நிலைகளை மாற்றி அமைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும். அண்மையில் கூட கடந்த 2 நாட்களுக்கு முன் கூட இலங்கை விமான சேவையினுடைய நிர்வாக கட்டமைப்பில் சிறிய பல்வேறுபட்ட மாற்றங்கள் இடம்பெற்றிருந்தது. அதையும் அடிப்படையாக கொண்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. இது மட்டுமில்லாமல் இலங்கையினுடைய அனைத்து பிரஜைகளும் தங்களுடைய சொத்துக்கள், தங்களுடைய அசையா சொத்துக்களுடைய அனைத்து விவரங்களையும் வந்து டிஜிட்டல் அசெட் சிஸ்டத்தின் மூலம்,
அதாவது இந்த மென்பொருள் மூலம் டிஜிட்டல் அசட் சிஸ்டத்தின் மூலம் பதிவேற்றம் செய்து கொள்ள முடியும். இந்த திட்டமானது இலங்கை 2026ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலத்தில் அறிமுகப்படுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் உங்களுடைய அனைத்து வகையான சொத்துக்கள், அதே மாதிரி உங்களுடைய அனைத்து அசையும் அசையா சொத்துக்களுடைய அனைத்து விவரங்களும், சொத்து விவரங்களை வந்து நீங்கள் டிஜிட்டல் மயமாக உங்களுக்கான டிஜிட்டல் அக்கௌண்ட்டில் நீங்கள் பதிவேற்றம் பண்ணிக்கொள்ள முடியும். இதன் மூலம் அரச நிறுவனங்கள் அரசாங்கத்தினால் அதை மானிட்டர் பண்ணுறதுக்கும் அதற்கான விடயங்களை அறிஞ்சு கொள்றதுக்கும் நிறுவனத்தினுடைய அரசுடைய நிர்வாக கட்டமைப்பை வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகிறதுக்கும் இது மிக முக்கியமாக இருக்கும். இதன் அடிப்படையில் போலியான சொத்து சேர்க்கைகள் அல்லது சட்டவிரோதமாக சொத்து சேர்க்கின்ற நடவடிக்கைகளிலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மிக முக்கியமாக அடுத்த ஒரு விடயம் தான் அன்எம்ப்ளாய்மெண்ட். இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதனுடைய வளர்ச்சி வீதமானது 2024 25ஆம் ஆண்டு ஒப்படைக்க ஓரளவான குறைவடைஞ்சிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மேலும் குறைப்பதற்கான சந்தர்ப்பம் எதிர்பார்ப்பு 2026ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும் இந்த பட்ஜெட்டில் மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்குது. அதன் அடிப்படையில் 2024ஆம் ஆண்டில் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுடைய வீதமானது 4.5 வீதமாக காணப்பட்ட அன்எம்ப்ளாய்மெண்ட் 2025ஆம் ஆண்டில் 3.6 வீதமாக காணப்பட்டிருக்கு. அதாவது இது வந்து முதலாவது காலாண்டுக்கு அடிப்படையில். ஆகவே அந்த அடிப்படையில் அன்எம்ப்ளாய்மெண்ட் 2025ஆம் ஆண்டில் குறைவடைஞ்சிருக்குது. இந்த குறைவடைந்த வீதத்தின் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டினுடைய முதலாவது காலாண்டில் மேலும் இதை குறைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். அதற்கான நடவடிக்கைகள் அரசாங்கம் எடுக்கும். அதற்கான புதிய தொழிற்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் இது அடுத்ததாக மிக மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த சில்ட்ரன்ஸ், அதாவது ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்னு சொல்லுவோம், விசேட தேவைக்குரிய மாணவர்கள் சிறுவர்களுக்கான நிதி ஒதுக்கீடு, அவர்களுடைய அபிவிருத்தி, கல்வி, அவர்களுடைய விளையாட்டு தொடர்பான பல்வேறுபட்ட திட்டங்களுக்கான அவர்களுடைய உலகத்திற்கான அந்த விசேட திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடு இங்கே இடம்பெற்றிருக்குது. இது தவிர 800 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டில் இருக்கின்ற இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது குப்பைகளை அகற்றுகின்ற அதற்கான தேவையான அனைத்து நடவடிக்கைகள், அதாவது சொல்லப்போனால் இது வந்து உள்ளூராட்சி மன்றங்களுடைய நடவடிக்கைகளாக இருந்தால் கூட இந்த மாநகர குப்பைகள் அதே மாதிரி வந்து மாநகரங்களை சுத்தமாக வச்சுக்கின்ற வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் திட்டத்துக்கு வந்து 800 மில்லியன் ரூபாய் 8,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிற இந்த இடத்தில் அடிப்படையில் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அரசு நிறுவனங்களுடைய செயற்பாடுகளும் இதுக்குள்ள அடங்கும். ஸோ இது மிக முக்கியமாக தூய்மை ஸ்ரீலங்கா, கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்குள்ள இதுவும் பெறும். இது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய அரச நிறுவனங்களான மிக முக்கியமாக வருமான வரி திணைக்களத்தினுடைய நிறுவனத்தின் அடிப்படையில் அவருடைய ரமி சிஸ்டம் வந்து இஆர்பி சிஸ்டத்தின் அடிப்படையிலும் ரமி சிஸ்டத்தின் அடிப்படையிலும் அது வேட் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருந்து நீங்கள் வேட்டுக்கான கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறது எல்லா விடயங்களும், அதாவது வருமான வரி தொடர்பான எல்லா விடயங்களையுமே தற்பொழுது வந்து டிஜிட்டல் மயமாக்கப்பட போகுது. இதன் அடிப்படையில் இது இஆர்பி சிஸ்டத்தின் ஊடாகவும் ரமி சிஸ்டத்தின் மூலமாகவும் நீங்களுடைய எல்லா வரி தொடர்பான டேக்ஸ் தொடர்பான எல்லா விடயங்களும் ஆன்லைன் மயமாக்கப்பட போகுதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே இந்த ஆன்லைன் மயமாக்கப்படுவதன் மூலம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஐஆர்டியினுடைய இலங்கை வருமான வரி திணைக்களத்தினுடைய சேவைகளையும் அனைத்தையும் ஆன்லைன் மூலம் பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகள் இடம்பெறப்போகுது. 2026ஆம் ஆண்டில் இதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட போகுது. ஆகவே இது வந்து ஆன் டைம் நீங்கள் உங்களுக்கான ரிப்போர்ட்ஸ் இருக்கும், ஆன் டைம் உங்களுக்கான பேமெண்ட் செஞ்சு கொள்ளலாம், உங்களுக்கான பேலன்ஸை தெரிஞ்சு கொள்ளலாம். ஆகவே ஃபுல் அப்டேஷனான உங்களோட பேங்க் அக்கௌண்ட் மாதிரியான ஒரு திட்டத்தை தான் நீங்கள் கொண்டு வர போயிடும். ஆகவே இது வருமான வரி திணைக்களத்தினால் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மாற்றம். அது கடந்த 5 அல்லது 10 வருடங்களுக்கு முன்னால் எதிர்பார்க்கப்பட்ட மாற்றம் தற்பொழுது இது சாத்தியமாகிறதுக்கான வழிவகைகள் இந்த பட்ஜெட்டில் இதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஆகவே அந்த திட்டமும் ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டமாக இருக்குது. இதன் அடிப்படையில் ரியல் டைம் ஒன் டைமில் உங்களுக்கான டிரான்சாக்ஷன் ட்ராக், நீங்கள் அந்த டிரான்சாக்ஷன் தொடர்பான எல்லா விடயங்களையும் தெரிஞ்சு கொள்றதுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். இதே அடுத்து அரச வாகனங்களுக்கான இந்த இறக்குமதி அதற்கான அலவன்ஸாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 12,500 மில்லியன் ரூபாய் இந்த அரச வாகனங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்காக வழங்கப்பட போகிறது இல்லை. இது வந்து அரசினுடைய மிக முக்கியமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாகனங்கள் வழங்கப்பட
அதற்கான இறக்குமதிகள் இருக்குது. இந்த வாகனங்கள் எப்படின்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் பெர்மிட் முதல் வழங்கப்பட்டிருந்தது. இப்போ அது நிறுத்தப்பட்டு அரசினால் வாகனங்கள் கொள்வனவு செய்யப்பட்டு வழங்கப்படும். அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினரையை ரத்தாகின்ற போது அல்லது விலகிச் செல்கின்ற போது அந்த வாகனங்களை மீண்டும் அரசுக்கு கையளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு. ஆக அது மிக ஒரு முக்கியமான விடயமாக கருதப்படுகின்ற இடத்துல இந்த வரி தொடர்பான இன்னொரு விடயம்தான் வெட் தொடர்பாகவும், அதாவது வெட் பெறுமதிசேர் வரி தொடர்பாகவும் சமூக பாதுகாப்புக்கான பங்களிப்பு வரியாகவும் இருக்கின்ற இந்த சோஷியல் செக்யூரிட்டி கண்ட்ரிபியூஷன் லீவ்ஸ், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நிலைமைகள் குறைக்கப்பட்டிருக்குது. அதுக்கான எல்லை 60 மில்லியனிலிருந்து 36 மில்லியன் ஆண்டுக்கான எல்லை குறைக்கப்பட்டிருக்குது. தற்பொழுது நான் 30 முக்கியமான விடயங்களை இந்த வரி தொடர்பான பட்ஜெட் தொடர்பான விடயங்களை நான் சொல்லியிருக்கேன். இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் திருப்தியானதாக இருக்குதா இல்லையான்றது கமெண்ட் பண்ணுங்கள். இதில் சொல்லப்பட்டிருக்க விடயங்கள் எவ்வளவு நடைமுறைக்கு சாத்தியமானதுன்னு சொன்னால் சாத்தியம் இல்லைன்னு தான் சொல்லணும். எனக்கு நிறைய விடயங்கள் 2025ஆம் ஆண்டு பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் பட்ஜெட்டாக இருந்தது. ஆனால் அதில் எந்த ஒரு விடயங்களுமே இடம்பெற்றிருக்கு, ஒழுங்காக இடம்பெற இல்லை. அந்த அடிப்படையாக ஒப்பிட்டு பார்க்க 2026ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்லையும் பல்வேறுபட்ட விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இன்னும் நிறைய விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதுவும் தொடர்ந்து வரும் வீடியோக்கள் நான் உங்களுக்கு போடுவேன். ஸோ தொடர்ந்து சசியசபுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்கு இது தொடர்பான பல்வேறுபட்ட புதிய விடயங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்குன்னு நான் நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன். ஸோ டேக்ஸ் தொடர்பான பட்ஜெட் தொடர்பான இன்னும் பல்வேறு விடயங்களை பேசலாம். நன்றி. இணைந்திருந்த அனைவருக்கும்.